எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். பீகார் தேர்தலில் அபார வெற்றி பெற்றதன் மூலம் பாஜக தனது வரலாற்றிலேயே அதிக எம்எல்ஏக்களை பெற்றுள்ளது. பீகாரில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதள் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிட்டன. தேர்தல் முடிவுகள் நவம்பர் 14ஆம் தேதி வெளியான நிலையில் பாஜக 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஐக்கிய ஜனதாதள் 85 இடங்களில் வெற்றி பெற்றது. சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி 19 இடங்களிலும், ஜிதான் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா 5 இடங்களிலும், உபேந்திர குஷ்வாகாவின் RLM கட்சி 4 எம்எல்ஏக்களையும் பெற்றுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 89 இடங்களில் வென்றதன் மூலம் தனது வரலாற்றிலேயே அதிக எம்எல்ஏக்களை பெற்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. இந்தியாவில் இப்போது மொத்தம் 4126 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். அதில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 1654 ஆகும். இது மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையில் 40.1% ஆகும். கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தால் 2014ஆம் ஆண்டு பாஜகவுக்கு மொத்தம் 1035 எம்எல்ஏக்கள் இருந்தனர். இது 2015இல் 997ஆக குறைந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு 1053ஆக அதிகரித்தது. 2017ஆம் ஆண்டு 1365ஆக அதிகரித்த பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையானது 2023ஆம் ஆண்டு 1441ஆகவும் 2024ஆம் ஆண்டு 1588ஆகவும் உயர்ந்தது. 2024 மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா, ஆந்திரா மற்றும் அருணாச்சல் பிரதேசிலும் பின்னர் நடந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக வெற்றி பெற்றது. அதற்கு முக்கிய பங்களித்தது இப்போது பீகார் தேர்தலில் 89 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி என்ற பெருமையை தக்க வைத்தது மட்டுமல்லாமல் தனது புதிய உச்சத்தை பாஜக அடைந்துள்ளது.